அடுத்ததாக தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறித்த கப்பல் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தமது வரலாற்றில் வருடம் ஒன்றில் ஈட்டிய அதிகோடிய வருமானத்தை 2024 ஆண்டில் இலங்கை சுங்கம் பதிவு செய்துள்ளது. அதன்படி 2024 ஆண்டில் இலங்கை சுங்கம் 1.5 டிரில்லியன் ரூபாவினை வருமானமாக ஈட்டியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் வரி கொள்கை, இறக்குமதியின் அளவு அதிகரிப்பு மற்றும் வரி வசூல் செயல்முறையை திறம்பட செய்வதற்கு சுங்க நிர்வாகம் மேற்கொண்ட மறுசீரமைப்புகள் என்பன இந்த வருவாயை ஈட்டுவதில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் வழங்கிய வரி வருவாய் இலக்குகளை பூர்த்தி செய்து நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு அதிகோடிய பங்களிப்பை வழங்க முடிந்தமைக்காக இலங்கை சுங்கம் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். வவுனியா பாவட்குளம் பகுதியில் துவிச்சக்கர வண்டி மீது பஸ் ஒன்று மோதியதில் 7 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக உலுக்குளம் போலீசார் தெரிவித்தனர். நேற்று மாலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா பாவட்குளம் படிவம் 2 பகுதியில் சாரதி பஸ்ஸை நிறுத்திவிட்டு மீண்டும் சேவையில் ஈடுபடுவதற்காக பஸ்ஸை செலுத்திய வேளையில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த 2 சிறுவர்கள் வீதியை ஊடறுத்துச் செல்ல முற்பட்ட போது பஸ்ஸுடன் மோதி விபத்துக்குள்ளானார்கள். இதில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த 7 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் உலுக்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்.